இயேசு ஒருத்தர் தான் மீட்பர். அவரை தவிர வேற யாரும் மீட்பர் கிடையாது. முக்கியமா அன்னை மரியால இணை மீட்பர்னு நீங்க இதுக்கப்புறம் அழைக்கக்கூடாது அப்படின்னு வத்திக்கான் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஒரு சில பாஸ்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா, எவ்வளவு பெரிய முன்னேற்றம் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபை 2000 வருஷமா ஒரு புதைக்குழியில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதுல இருந்து இப்பதான் எழுந்திருச்சு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி, வரலாறு நம்ம புரட்டி பார்க்க வேண்டியது இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியால எப்போ இணை மீட்பர் அப்படின்னு சொன்னாங்க? நோ ஆன்சர். அபிஷியலா 2000 வருஷமா கத்தோலிக்க திரு அவை சரி, வேட்டிக்கனும் சரி, போப்பாண்டவர்களும் சரி, யாருமே அதிகாரப்பூர்வமா அன்னை மரியாள் அவர்கள் இணை மீட்பர் அப்படின்னு சொன்னது கிடையாது. போப் பயஸ் 10ஆம் பயஸ் அவர்களும் போப் ஜான் பால் II அன்னை மரியாளை குறித்து பெருமையா பேசும்போது ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த ஒரு வார்த்தைய போப் ஜான் பால் II சரி, போப் 10ஆம் பயசும் சரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்னன்னா, லிட்ரலி அன்னை மரியாள் அவர்கள் இயேசுவுக்கு இணையான ஒரு நபர், அவராலும் தனியாக மீட்க முடியும், இயேசுவோட உதவி இல்லாம மீட்க முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தம். 2வது, அன்னை மரியாள் இயேசுவோட கோஆபரேட் பண்ணது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனித குலத்திற்கு மீட்பை வழங்குறதுக்கு அவங்க கூடவே இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சொல்லி முதல்ல கப்ரியேல் வானதூதர் அவங்க கிட்ட வந்து மங்களவார்த்தை சொல்லும் போது, அப்போ நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இயேசு கிறிஸ்துவ வளர்த்தது. கடைசியில இறுதியில அவள் சிறுவில் அறையப்பட்டது வரைக்கும் அன்னை மரியாள் கூட இருந்தாங்க. சோ இந்த ஒரு என்டையர் ரோல்ல மனிதகுலத்தின் மீட்பிற்கு அன்னை மரியாளினோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனத்துல we are God's co-workers அப்படின்னு பவுலடிகளார் சொல்றாரு. பவுலடிகளார் எதன் அடிப்படையில் அதை சொல்றாருன்னா, ஆப்வியஸா தெரியும் அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்துல என்ன ஒரு பங்கு வகிச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம் அனைவருமே அன்னை மரியாள் எப்படி இறைவன் வந்து கேட்கும் போது சொல்லி அந்த ஒரு மீட்பின் திட்டத்திற்கு பாதை வகுத்தாங்க, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை மீட்கப்பட வேண்டும் என்றால், மீட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம கடவுளுக்கு சொல்லி ஆகணும். நம்ம இயேசுவோட கடவுளோட இணைந்து பயணிப்பது ரொம்ப அவசியம். அவருக்கு நம்ம கோஆபரேட் பண்ணல அப்படின்னா மீட்பு கிடைக்காது. மீட்பை வழங்கியிருக்கார், ஆனா நம்ம கோஆபரேஷன், ஹியூமன் கோஆபரேஷன் வேணும். அப்பதான் இது எல்லாமே சாத்தியப்படும். ஸோ அந்த அடிப்படையில தான் போப் ஜான் பால் II இருக்கட்டும், போப் 10ஆம் பயஸா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க.